அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சுகமா இருக்கீங்களா எல்லாரும்? யூடியூப்பை திறந்தாலே முருகா 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 முருகான்னு முருகனுடைய தான் வீடியோ தான் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டேங்க. இருக்கிற அத்தனை கடவுளையும் கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இது எல்லாம் நம்ம கடவுள்பா, இந்து மதத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்து மதத்தை உருவாக்கிட்டாங்க. தமிழர்களே, தமிழ் கடவுள் யார் என்பதை தேடி பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல சொல்லியிருப்பேனா. பிஸ்மில்லா. நானும் முருகா முருகான்னு சொல்லி இப்போ பிஸ்மில்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்காக இப்போ இந்தியாவே கொத்தரிப்பா இருக்குது. தமிழ்நாடே சும்மா அப்படியே மக்கள் எல்லாரும் கொத்தரிக்கிறாங்க. எதுக்கு? முருகன் எனக்கு முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி. நான் இந்து மதத்தை ஆணிவேர் அடி தலை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போயிட்டு படித்தேன். தேடி பார்த்து எல்லாம் பார்த்து கிறிஸ்தவ மதத்தையும் அப்படி தேடி பார்த்து எல்லாம் படிச்சுட்டேன். இஸ்லாத்தையுமே எல்லாம் படித்து முடிச்சிட்டேன். எல்லா விஷயமும் ஆணி வேறு அக்கு வேறு எல்லாம் படித்தாச்சு. புத்த மதத்தை பற்றி எல்லாமே தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மதம்ங்கிற பேரால் மனிதர்களை கொன்று குவிச்சது தான் மிச்சம். அது எந்த மதமாக இருக்கட்டும். மனிதன் ரொம்ப மோசமானவன். தனக்கு தேவைன்னா என்ன வேணாலும் செய்வான். இந்த சிலுவை போர்லலாம் எத்தனை மக்கள் இறந்து போனாங்க. இந்த சமண சனாதன பிரச்சனையில எத்தனை மக்களை கொண்டு குவிச்சாங்க. இன்னமும் நிறைய நிறைய மதம் இருக்குங்க. ஒரு மதம் 2 மதம் இல்லை, நிறைய மதங்களை உருவாக்கிக்கிட்டு மனுஷனை கொன்று 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 குவிச்சு கடைசியில் அந்த கடவுளை காங்கலை. யாருமே காங்கலை கடவுளை. செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இருக்க போகுது ஆட்டம். இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க? இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் வச்சு தான் அந்த முஸ்லீம்களுக்கே கடவுளை பார்க்க முடியுமா. அதுக்கு தவம் செய்யணும். அவ்வளோ பெரிய விஷயம் கடவுளை பார்க்குறதுன்றதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை. உடனே 70,000 பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. மீதி இருக்க எல்லா முஸ்லீமும் நரகத்தில் போயிட்டு அவங்க எல்லாம் தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு கடவுள் யாரை தண்டனை எடுக்கிறானோ அவங்கள மட்டும்தான் அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கடவுள். அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். மதத்தின் பேராக சும்மா அடிச்சுக்காதீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் நம்மளெல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான்.